நீ எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே அழுதுட்டு நிக்க போறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல ஆண்டி, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் பேசாம எங்க ஊருக்கே போறேன். எனக்கு இங்க இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இன்னைக்கு கூட பாருங்க, அவ நேத்து வந்தவ, அவளுக்கு ஒரு பிறந்த நாளா. அதுக்காண்டி எவ்வளவு சீன் இந்த வீட்டுல நடக்குது. என்னால இதையெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. உன்னை வச்சு நான் எவ்வளவு திட்டம் போட்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னு பார்த்தா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இப்படியே அழுதுட்டு இருக்க. இப்படியே அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு விஷயத்தையும் நடத்த முடியாது. இப்ப என்ன, அந்த மகாராணிக்கு பிறந்த நாள், அதனால வெளியே போயிருக்காங்க, அவ்வளவுதானே. அவ வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஆமா, நீங்க இப்படிதான் பேசுவீங்க. அதுக்கப்புறம் பாலாத்தனை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் மறந்துடும். ஏய், நீ என்ன நினைக்கிற? பாலா மேல நான் என்ன உண்மையான பாசம் வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? அவன் என்னடி நான் பெத்த பிள்ளையா பாசம் வைக்கிறதுக்கு? என்னதான் இருந்தாலும் பாலாத்தனுக்கு தான் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு தெரியதானே செய்யும். இவ்வளோ நாளாச்சு, அவ இவ்வளோ ஜெல்லாயிட்டா அவர் கூட. இதுக்கு மேல நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஒரு பிரசன்ட் கூட தோணல. நான் பேசாம இந்த ஊரை விட்டு போயிடுறேன். எனக்கு இங்கே இருந்து அவங்க இவ்வளோ ஜாலியா இருக்கதை பாக்குறதுக்கு வேற எங்கேயா போயிடலான்னு தோணுது. எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது அவங்கள பாக்குறதுக்கு. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத ரேஷ்மா. உன்னை வச்சு நான் எவ்வளவு விஷயத்த வச்சிருக்கேன் தெரியுமா? நீ தாண்டி எப்போதுமே இந்த வீட்டோட மருமக. இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த சண்முவை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்னு மட்டும் நீ பாரு. கண்டிப்பா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்படாத ரேஷ்மா. உன் அத்தை நான் இருக்கேன்ல, என்ன சொன்னா நீ நம்ப மாட்டியா? இவ்வளோ நாளா உங்களை நம்ப தானே அத்தை செஞ்சேன். ஆனா என்னத்தை நீங்க நடத்துனீங்க? இன்னைக்கு கூட அவங்க பாட்டிக்கு போகையில என்ன ஒரு வார்த்தை கூப்பிடல, நீயும் வான்ட்டு. நான் காலையில இருந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கண்டிப்பா அத்தான் கூப்பிடுவாங்கன்ட்டு. ஆனா என்ன ஒரு வார்த்தை கூட நீயும் வான்ட்டு கூப்பிடவே இல்ல. ஏய், பாலாக்கெல்லாம் உன் மேல லவ் இருக்கு, புரியுதா? அவ இருக்காள்ல கூட சண்மு, அவதான் கூப்பிட வேணான்னு சொல்லியிருப்பா. அவ இன்னைக்கு வரட்டும், அவளை உண்டி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீங்க என்னதான் சொன்னாலும் அத்தா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது எதையுமே காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கையில நீங்க சொல்றது எல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்னு நீ நினைக்கிறியா? என் பையன்டி, அவனை என் பையனா தான் நான் வளர்த்துருக்கேன். நான் அவனை பெறாட்டானும் அவன் என் பையன் தான். நான் என்ன சொல்றனோ அதை கண்டிப்பா கேட்பான். இப்போ இல்லாட்டானும் இன்னும் கொஞ்ச நாள்ல கேட்பான். நீ வெயிட் பண்ணி பாரு. அப்புறம் நீ ஏன்டா ஊருக்கு போனோன்ட்டு வருத்தப்படுவ பார்த்துக்கோ. நான் சொல்றத கேளு, பேசாம இங்க இரு. இன்னும் கொஞ்ச நாள் தான், காய் நகர்த்திட்டே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சண்முக வீட்டை விட்டு துரத்திட்டு ஒன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறனான்னு மட்டும் பாரு. நீங்க சொல்றதெல்லாம் ஆண்டி நான் இவ்வளோ நாளா நம்பி இருக்கேன். ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லையே. நடக்கும்டி, எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்காது, பொறுமையா தான் நடக்கும். எனக்கு ரொம்ப அழகையா வருது அவங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்புறத பார்த்தா. எவ்வளோ அன்பா வச்சிருக்காங்க. ஏண்டி, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அந்த இடத்துக்கு வரப்போற. எதுக்கு தேவையில்லாம இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீங்க சொன்னபடி நான் அந்த இடத்துக்கு வந்துருவேனா? கண்டிப்பா அது நடக்குமா? ஆமா நடக்கும். அத்தை சொன்னா கண்டிப்பா நடக்கும். என்ன நீ நம்புறியா இல்லையா? உங்களை நான் நம்புறேன் ஆண்டி, அதுக்காண்டி தானே நான் இங்கேயே இருக்கேன். அப்ப அமைதியா இரு. எப்போ உனக்கு கல்யாணத்தை நடத்தணுமோ அப்ப நடத்துவேன். வந்துட்டா மகாராணி. அத்தை, ரேஷ்மா. ஐயோ ரேஷ்மா, என்னாச்சு? ஏன் அழுற? ஏண்டி, அவ எதுக்கு அழுறான்னு உனக்கு தெரியாது. ரொம்ப நடிக்காத. மகாராணிக்கு 7 கழுத வயசாச்சு, இப்ப என்னடி உனக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டி கிடக்கு? அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? என்ன பாலா எங்க? அவர் முக்கியமான வேலை இருக்குன்ட்டு போய்க்காரு. கேக் என்ன விட்டு உங்க எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாரு. ரேஷ்மா, என்னாச்சுமா? ஏன் அழுற? அதான் கேக்குறேன்ல, அவ ஏன் அழுறான்ட்டு உனக்கு தெரியாது. அவ வாழ்க்கையே தட்டி பறிச்சுட்ட, வேற அவ அழாம என்ன செய்வா? ஏன் அத்தை ஒவ்வொரு வாட்டியும் இந்த பேச்சையும் பேசுறீங்க? நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இனி யாரு நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. ப்ளீஸ் அத்தை, நானே இந்த நாளில் என் வீட்டோடு இருக்க முடியலன்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு மனசு வருந்தி இருக்கேன். இந்த நேரத்தில் நீங்களும் என்னை புண்படுத்தாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, என்னை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கோங்க அத்தை. என்னை ஏற்றுக்கிடனாலும் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு என்னை புண்படுத்தாதீங்க. அப்போ இவளை என்னடி செய்ய? ஒன்னை ஏற்றுக்கிட்டா? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அந்த வீட்டை விட்டு ஓடுற. இல்லைன்னு வை, துரத்தி அடிப்பேன் பார்த்துக்கோ. என்ன ரேஷ்மா இதெல்லாம்? என் வாழ்க்கைக்கு நீ ஆசைப்படுறியா? ப்ளீஸ் சண்மு, நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே பாலாத்தான் சொல்லிதான் என்ன வளர்த்தாங்க. திடீர்னு வந்து இன்னொருத்தி தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு, அவர் கூட தான் இருக்க போறாரு அப்படின்னா என்னால் அதை ஏத்துக்கிடவே முடியல. சண்மு ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என் அழுகையை நீ கண்டிப்பா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்ன ரேஷ்மா உளர்ற? அவர் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காரு. அவர் எப்படி ஒன்று லவ் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதே உன் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இப்படிதான் உங்க வாழ்க்கையை தட்டி பறிக்கிறதுக்கு பாப்பியா? சாரி சண்மு, நான் பண்றது பெரிய தப்பு தான். அவர் உன் கழுத்துல தாலி கட்டியாச்சு. இனிமே அவர் எனக்கு சொந்தம் இல்லைன்ட்டு தான் மனசு தோணுது. ஆனா உள் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எனக்கு அவர் மேல இருந்த லவ் கூட கொஞ்சம் தான் அதிகப்படுத்ததே தவிர குறைக்கல. இன்னைக்கு கூட உன்னோட பிறந்த நாளைக்காண்டி எவ்வளோ டெக்கரேஷன் எவ்வளோ பார்த்து பண்ணாரு. அதெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு.
அன்பெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது, நீ தான் இடையில வந்து அதை தட்டி பறிச்சிட்ட. நீ மட்டும் இடையில வராம இருந்தன்னு வை, அவரோட அன்பு முழுசா எனக்கு தான் கிடைச்சிருக்கும். அவர் என்னை கல்யாணம் பண்ணிப்பாரு. நீ தான் தேவையில்லாம இடையில வந்துட்ட சண்மு. என்ன பேசுற ரேஸ்மா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு அத்தை பொண்ணு இருக்கதே எனக்கு நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுவும் இல்லாம உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கதும் நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம்னா நான் சொல்லியிருப்பேன்ல அவர்கிட்ட, நீங்க அவளையே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு. அதுவும் இல்லாம நீ இந்த வீட்டுல இருந்ததுனால அவர் உன்னை விரும்பலமா, அதை கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு நல்ல வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். பாலா மாதிரி இல்ல, அதை விட மேல உன்னை வச்சுக்கிற மாப்பிள்ள கண்டிப்பா உனக்கு அமையும். நீ வேணா பாரு. அடைச்சி நிறுத்து. பாலா மாதிரியாம, பாலா மாதிரி பிச்சிருவேன். கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு நீ போற, போய் உன் வீட்டுல போய் இரு. உன் அக்கா வாழா வெட்டியா இருக்காள்ல, அவளோட துணைக்கு போயிருடி. ஏன் அத்தை வார்த்தையால இப்படி புண்படுத்துறீங்க? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அப்ப கூட நீங்க இப்படி என்ன வார்த்தையால புண்படுத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அத்தை. நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. ரேஷ்மா கொள்ளுனா எப்படி துடிக்கிறீங்க, அதே எனக்குன்னா ஏன் அத்தை இப்படி நடந்துக்கிடுறீங்க? அடைச்சி நிறுத்து. நீயும் என் மருமக ரேஷ்மாவும் ஒன்னா? ஒண்ணு இல்லதான் அத்தை. இல்ல, அவ பணக்காரி, நான் ஏழை தானே, அதான் இப்படி நடத்துறீங்க. இங்க பாரு, நீ சொன்னாலும் சொல்லாட்டானும் அதுதான் உண்மை. நீ பாலாக்கு ஏத்த மனைவியே கிடையாது. பேசாம இந்த வீட்டை விட்டு போற வேலையை பாரு. ரேஷ்மாவை நான் 2ஆம் தரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஓஹோ, அதுக்கு பாலா ஒத்துக்கிடணும். பாலா ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும். உங்க இஷ்டப்படிலாம் நடக்காது. ஏன் பையன்டி பாலா, நான் கோடு போட்டு அவன் ரோடு போடுவான். என் பேச்சு ஒரு பேச்சு அவன் மீற மாட்டான். உங்களை மீறி தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? பாலாக்கு உங்க மேல பாசம் இருக்கதான் செய்யுது. இப்ப கூட நான் ஒரு வார்த்தை உச்சித்தி நல்லவங்க இல்லைன்ட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறாரோ இல்லையோ, நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறது உறுதி. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா இருக்கு வாயி. இன்னும் எண்ணி 10 நாள் தான். 10 நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தல என் பேரை மாத்திக்கிட்டுறேன்டி. அப்படியா? இப்பவே ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷ்மா, உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இது என்னோட வாழ்க்கை. இதை தட்டி பிறகு நீ நினைச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா ஊரை விட்டு ஓட வழி பாரு. கொண்டு இருந்தது குறைச்சு. என்ன இப்படி சொல்லிட்டு போறா? இது துரோகமா? சும்மா நீ வேற கொஞ்சம் அமைதியா இரு. எப்படியோ உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வராம நான் விட போறது இல்ல, புரியுதா? இவங்க கிடக்கா, இவங்க கிடச்செல்லாம் பாலா கிடக்க மாட்டான். நான் என்ன சொல்றேனோ அதுதான் கிடப்பான். இதுவரை அவனுக்கு சாப்பாடு மட்டும் நான் போட்டு வளர்க்கல, அது கூட சேர்ந்து கொஞ்சம் பாசத்தை என்ன போட்டு வளர்த்துருக்கேன். அம்மா இல்லாத பையன்டி, நான் தான் அவனை வளர்த்தேன். அவன் என் பேச்ச மீறுவானா? ஏதோ இவங்க மேல உள்ள ஆசையில கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். எத்தனை நாளைக்கு நினைக்க? கொஞ்சம் நாளைக்கு தான் போகட்டும். இல்ல அவ ரொம்ப கோவமா பேசிட்டு போறா. எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை பாலாட்டன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ண சொல்லிடுவாளோ? அவட்ட கிடக்காடி துபாக்கு கூடு. அவளாச்சும் ஏதாவது பிரச்சனை பண்றதாச்சும். அவ வந்து பிரச்சனை பண்றாங்க கண்ணி இந்த வீடு 2ஆமா. நீ ஒண்ணு, அவளும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, நாமளும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். நீ அதுக்கு கவலைப்படாத. ஆனா அவ மட்டும் தனியா வேணா போவான் அந்த வீட்டை விட்டு. அதுவும் இன்னும் 10 நாள்ல நான் நடத்தி காட்டுறேன். என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, செய்யணும், புரியுதா? அவனே வேடிக்கை பாருது அத்தையோட செயல.